பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நன்மையை கையில் எடுங்கள். ஆதார வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அனந்த ஞானம் கொண்டவர் அருமை மக்களே, நன்மை எது தீமை எது உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. இவைகளெல்லாம் நன்மைகள் என்றும் இவைகளெல்லாம் தீமைகள் என்றும், இந்த செயல்களெல்லாம் பாவ செயல்கள் என்று தீர்மானித்து லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறது. நாம் இதிலேயே பழக்கப்பட்டு விட்டதனால நன்மை எது தீமை எது என்று சொல்ல கண்டுபிடிக்க, பாவத்திற்கு விலகி இருக்க இந்த உலக முறைமையைத்தான் நாம் நாடுகிறோம். நாம் இதிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை மறந்துவிட்டோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட்டோம். நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்குள் நாம் போகாமலும் உலகம் நமக்குள் ஊடுருவாமலும் நம்மை காத்துக்கொள்வதை நாம் நமக்கே செய்து கொள்ளும் நன்மை. இது வேதம் வலியுறுத்துகிறது. இதற்கு பரிசுத்தம் என்றும் நம்முடைய முறைமைக்கு வழிக்கு பரிசுத்த பாதை என்றும் சொல்லுகிறது. அவர்கள் சாப்பிட்ற ஹோட்டலில் தான் நாமளும் போகிறோம், அந்த கடையில் தான் நாமளும் வாங்குகிறோம், அந்த டெக்ஸ்டைல் தான் நாமளும் ட்ரெஸ் வாங்குகிறோம், எல்லாமே அதுதான் நடக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாம் நமக்குள் சின்ன ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தெய்வ பயத்துக்குள் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் பயிற்சினால் மட்டுமே வரும். எபிரேயர் 5:14 ஆவியானவர் இதை பதிவு செய்துள்ளார். பலமான ஆகாரமானது, அதாவது வேத வசனம், சத்திய வசனம், ஆண்டவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, படிக்கிறோம், தியானம் பண்ணுகிறோம், கேட்கிறோம். ஆனால் இது எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி பண்ண வேண்டும், அதை அப்ளை பண்ண வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு இது நன்மை, இது செய்யாவிட்டால் தீமை என்று நமக்கு தெரியும். பயிற்சியினால் வராதது நிலை நிற்காது. ஒருவன் நன்மை செய்யாதிருந்தால் அதற்கேற்ற பலன் இல்லை என்கிறது உலகம். ஆனால் வேதமோ, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17. கேட்டீர்களா? உலகம் சொல்வது வேறு, இங்கே சொல்வது வேறு. ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு நன்மை தீமை தெரியும். நன்மை செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். நன்மை செய்ய பலனும் இருக்கிறது. வாய்ப்பும் அமைந்திருந்தும் செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம் என்று தீர்ப்பிடுகிறது பரலோகம். ஒருவன் குழிக்குள் கிடக்கிறான், அங்கே இருள், சத்தம் இடுகிறான். ஒரு ஆண்டவரின் பிள்ளை அந்த வழியாக போகிறது, சத்தம் கேட்கிறது, உதவி செய்ய பலனும் உண்டு. இத்தனை இருந்தும் செய்யாமற் போனால் அது அந்த நபருக்கு பாவம். ஐயோ, சர்ச்சுக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் சர்வீஸு போகணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடக்கூடாது. அங்கே என்ன பண்ண போகிறீர்கள்? இங்கே தானே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய வாசற்படி படுத்திருக்கும் என்கிறது பாவம். இந்த நபர் நான் ஒரு பாவம் செய்யவில்லையே என்று வாதாட உரிமை இல்லை. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30-37 வசனங்களை வாசியுங்கள். குற்றூராய் ஒரு சாலையில், ஒரு ரோட்டில் ஒருத்தன் கிடக்கிறான். அப்பொழுது தற்செயலாக ஆசாரி ஒருவன் வந்து அந்த வழியாக வருகிறான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். லேவின் ஒருத்தர் வருகிறார். அந்த குற்றூராய் கிடக்கிறவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். ஒரு சமாரியன் வருகிறான். இவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அவனோ அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். கேட்டீர்களா? ஏன் ஆசாரியனும் லேவியனும் பக்கமாக விலகி போனார்கள்? தீட்டு தொடக்கூடாது காயப்பட்டவனை. தேவாலயத்துக்கு போய் வேலை செய்வதற்கு நேரமாகிவிட்டது. இவர்கள் தான் மதவாதிகள், இரக்கம் அறியாதவர்கள். ஆண்டவர் இரக்கத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நான் பழியை விரும்பவில்லை என்றார். நான் நீதியை விரும்புகிறேன் என்றார். இரக்கம் இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், இரக்கம் செய்யுங்கள் என்றார். இரக்கம் செய்வது, மனதுருக்கம் காட்டுவது, இவைகள் நமக்கே நாம் நன்மை செய்து கொள்வதாகும். ஆலயத்திற்கு நாம் எப்படிப்பட்ட காரில் வருகிறோம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம், நகை போட்டிருக்கிறோமா இல்லையா, ஆலயத்தில் எந்த வரிசையில் உட்காருகிறோம், இதையெல்லாம் மனிதர்கள் பார்க்கிறார்கள். எடை போடலாம், இதன் அடிப்படையில் மதிப்பும் தரலாம். இது பைசாவுக்கு உதவாது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? நீங்கள் அந்தரங்கத்தில் தனியாக இருக்கும் பொழுது எதை யோசிக்கிறீர்கள், எதை பேசுகிறீர்கள், எதை செய்கிறீர்கள்? யாரும் காணாத போது உங்களுடைய நடவடிக்கை, பேச்சு எப்படி இருக்கிறது?
இத்தனை வருடம் உங்களத்தில் வீட்டு வேலை பார்க்கிறார்களே, அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்ற மன உருக்க வேதனை உங்களுக்கு உண்டா? அதற்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்தீர்களா? இதை கர்த்தர் கவனமாய் கவனிக்கிறார். அவர்கள் ரட்சிப்பிற்காக ஜெபிக்கவில்லை, விசுவாச வார்த்தை சொல்லவில்லை, அவர்களிடம் கரிசனம் காட்டவில்லை. ஆனால் சபையில் அந்நிய பாஷையில் பேசி துடித்து ஆப்பிரிக்காவில் இருக்கும் மக்களுக்காக ஜெபித்தால் இதை கர்த்தர் மாய்மாலம் என்று லிஸ்டில் வைக்கிறார். சொல்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் வேதனையோடு தான் ஆவியானவர் சொல் என்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் தன் சகோதரன் ஆபேலை பொறாமையினால் காரணமாக கொலை செய்து விட்டான். கர்த்தரிடம் இது எனக்கு தெரியாது என்கிறான். இவனுடைய சாபத்தை வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் நாம் கொலையெல்லாம் செய்ய மாட்டோம், ஆனால் பொறாமை, கசப்பு, மன்னிக்காத தன்மை, பெருமை, வேற்றுமை, நம்மை பார்த்தா எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்ல வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இருப்பது. நான் மூப்பர் அல்லவா, ஊழியத்தில் இருக்கிறேன் அல்லவா. இவைகள் அந்த நபருக்கு தீமை மட்டுமல்ல, பாவமும் கூட. எப்படி? யோவான் 16ஆம் அதிகாரம் 7-11 வாசியங்கள் புரியும். இயேசுவை விசுவாசியாமல் இருப்பதே பாவம் என்கிறது. இல்லைங்க, விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டோம், நல்லது. விசுவாசித்திருந்தால் அவர் அன்பு மேல் வைத்திருப்பீர்கள். ஆனால் அன்பு இருக்க வேண்டும், செயலில் காட்ட வேண்டும். விசுவாசம், அன்பு என்பதெல்லாம் ஒரு வெர்பு, இதை காட்ட வேண்டும் செயலில். அன்பு வைத்திருந்தால் அவருக்கு பிடிக்காதவர்களை செய்ய மாட்டோம், அவருடைய கட்டளைகளை கை கொள்வோம். இது இல்லாவிட்டால் நாம் மதவாதிகளே. சபையில் மதவாதிகள் அதிகம். பிறருக்கு நன்மை என்று செய்யக்கூடியது செய்தியில் இன்று பிறருக்கு நன்மை என்ற செய்தி அது வேறு. நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வது தான் இன்றைய செய்தி. கர்த்தர் விரும்பாததை நாமும் விருப்பமில்லை என்று ஒதுக்கிவிட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறது நமக்கு விருப்பம். வேண்டாதவைகளை விலக்கி அது நன்மை. வேண்டியவைகளை ஏற்றுக்கொள்வது, வேதம் ஏற்றுக்கொள்வதை இயேசு ஏற்றுக்கொள்வது நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு நாமே செய்து கொள்ளும் நன்மை. செயல்படுத்த வேண்டும் நன்மை. இதை செய்யும்போது சோறு வரத்தான் செய்யும். செல்ஃபோன் பார்க்கும்போது, சினிமாவுக்கு போலாங்கும்போது, அரட்டை அடிக்கும்போது சோறு வராதே. பைபிள் வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும்போது, அமைதியாக தேவ வார்த்தைகளை தியானம் செய்யும்போது சோறு வரும், கொட்டாயாக வரும், தூக்கம் வரும். இதையும் மீறி அதை மேற்கொண்டு நாம் செய்யும் பொழுது நாம் ஜெயிக்கிறவர்கள் வெற்றியாளர்கள். ஜெயம் வெற்றி சும்மா வராதுங்க. சுக்கு போட்ட மணியார் சும்மா வராது. அதுக்கு ஒரு விளக்கரியம் உண்டு, அதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இது நமக்கே நாம் நன்மை சொல்வதாகும். இதுதான் நம்ம லிஸ்டில் வருகிறோம். இந்த நபருக்குத்தான் சகல நன்மைகளும் சம்பூரணமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் எங்கே போனாலும் கை கோர்த்து கொள்வார். அவர் தனியாக இருப்பதில்லை. ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்மை செய்யவே எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களது அழைப்பின் மேன்மையை புரிந்து கொண்டு தெய்வ பயத்தோடு நடக்க கிருபை தாரு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய சிந்தை, பேச்சு, செயல் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தவே முயற்சிப்பேன்.